மரணத்திற்கு பின் மனிதனுக்கு என்ன நடக்கும்? ஒரு ஒளிப்பதிவு தொடர், A series of videos. பாகம் 1. மனிதன் எப்படி உருவாக்கப்படுகிறான்? எவ்விதமாய் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான்? கீழ்கண்ட கேள்விகளை மனிதன் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். கேள்வி 1, நான் எங்கே இருந்து வந்தேன்? ஆரம்பத்தை குறித்த கேள்வி இது. A question on origin. மனிதன் தன் தோற்றத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறான். கேள்வி 2, நான் எங்கே போய்க் கொண்டிருக்கிறேன்? இறுதியாய் சென்றடைய வேண்டிய இடத்தை, அல்டிமேட் டெஸ்டினி குறித்த கேள்வி இது. மரணத்திற்கு பின் என்ன நடக்கும் என்று மனிதன் அறிந்து கொள்ள விரும்புகிறான். 3வது கேள்வி, இந்த பூமியில் நான் எதற்காக வாழ்கிறேன்? இந்த பூவுலக வாழ்வின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் பற்றிய கேள்வி இது. A question on meaning and purpose of life. தன்னுடைய பிறப்புக்கான காரணத்தை அறிந்து கொள்ள மனிதன் விரும்புகிறான். 4வது கேள்வி, எப்படி சரியான காரியத்தை தெரிந்து கொள்ளுவது? மேக்கிங் த ரைட் சாய்ஸ். தார்மீக ஒழுக்கத்தையும் நன்னடத்தையையும், ரிகார்டிங் மொராலிட்டி, எ கொஸ்டின் ஆன் மொராலிட்டி பற்றிய கேள்வி இது. எவைகள் நல்லவை, எவைகள் பொல்லாதவை என்பதை குறித்து தர்க்கங்கள், விவாதங்கள் எழும்புகின்றன. எந்தெந்த காரியங்களை தெரிந்து கொண்டு கடைபிடிப்பது நல்லது என்பதை பற்றியும் தர்க்கங்கள் செய்யப்படுகின்றன. கேள்வி 5, மனிதனுக்கு ஏன் இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் சஞ்சலங்களும்? மனிதனுடைய பலவீனத்தை குறித்த கேள்வி இது. மனித பலத்தின் எல்லையை இந்த கேள்வி சுட்டி காட்டுகிறது. கேள்வி 6, எங்கே இருந்து தீங்குகளும் தீமைகளும் ஈவில் தோன்றுகின்றன? நாம் அறியாத சக்திகளும் வல்லமைகளும் மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றன. மனித அறிவிற்கு எட்டாத காரியங்கள் உண்டு என்பதை இந்த கேள்வி சுட்டி காட்டுகிறது. மனிதனுக்கு தெரியாதவைகள் அநேகம். மனிதனால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளவும் முடியாது. இந்த ஒலி பதிவில், வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் என்றால், மனிதன் எப்படி உருவாக்கப்படுகிறான், எவ்விதமாய் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான், அப்பொழுதுதான் மரணத்திற்கு பின் மனிதனுக்கு என்ன நேருகிறது, என்ன நடக்கப் போகிறது என்பதை ஓரளவாவது புரிந்து கொள்ள முடியும். மனிதன் ஒரு திருத்துவ ஜீவராசி. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பாருங்கள். மனிதனுக்கு ஒரு சரீரம் உண்டு, ஒரு ஆவி உண்டு, ஒரு ஆத்துமா உண்டு. எனவே மனிதன் முப்பிரிவுகள் அடங்கிய ஒரு ஜீவராசியாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆதலால் சரீரமானது ஆவியும் ஆத்துமாவும் தங்குகிற கூடாரமாய் இருக்கிறது. ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்திற்குள் வைக்கப்படும் போது சரீரத்திற்கு ஜீவன் கொடுக்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, breath of life, the spirit of life, அவன் நாசியிலே ஊதினார், breathed into his nostrils. மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான், a living being, a living soul. தாயினுடைய கற்பத்திலே மனித ஜீவன் உருவாகும் போது தேவன் ஜீவ ஆத்துமாவை ஊதுகிறார். மனிதனின் ஆவியையும் ஆத்துமாவையும் ஊதுகிறார். ஜீவ வித்து, the seed, வளரும் கரு, the fetus, ஒரு ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறது. A living person it becomes. எபிரேய மொழியில் ஜீவ சுவாசம், breath of life என்றால் அர்த்தம் ஜீவ ஆத்துமா, living soul, living spirit, தெய்வீக செயலால், by divine inspiration. சுவாசம், breath of, எபிரேய மொழியில் அர்த்தம் என்னவென்றால் தெய்வீக செயலால்,
புரிந்து கொள்ளும் அறிவாற்றல் உடைய ஆத்துமா, ஆவி. ஜீவன், லைஃப், எபிரேய மொழியில் அர்த்தம் என்னவென்றால் உயிருள்ள, ஜீவனுள்ள. எபிரேய மொழியில் ஜீவ ஆத்துமா, லிவிங் சோல் என்றால் அர்த்தம் உள் உயிர் துடிப்புள்ள, சுவாசிக்கிற ஜீவ ராசி. தொடர்ந்து தலைமுறையாக ஜீவ ராசியை நீடித்து வாழச் செய்யும் ஒரு சக்தி. சிந்திக்கும் ஆற்றலுடைய மனம், உயிருள்ள இருதயம் உடைய ஜீவராசி என்று அர்த்தம். ஜீவன் எபிரேய மொழியில் அர்த்தம் என்னவென்றால் உயிருள்ள, ஜீவன் உள்ள. ஆத்துமா எபிரேய மொழியில் அர்த்தம் என்னவென்றால் உள் உயிர் துடிப்புள்ள, சுவாசிக்கிற ஜீவராசி, மனம், இருதயம். மரணத்திற்கு முன் மனிதனுடைய ஆவியும் ஆத்துமாவும் அவனுடைய சரீரத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு சரீரத்திற்கு ஜீவன் கொடுக்கிறது. மரணம் உண்டாகும் போது மனிதனுடைய ஆவியும் ஆத்துமாவும் சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுகின்றன. அப்பொழுது சரீரமானது ஜீவன் இல்லாமல் செத்து போகிறது. மரணத்திற்கு பின் என்ன நடக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள அடுத்த ஒலிப்பதிவை, வீடியோவை பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.